அச்சோ என்னம்மா சட்டையெல்லாம் கரையாயிடுச்சுடா. இங்க பாரு கரை, இங்க பாரு கரை. ஐயோ சூப்பர். டாடி கிட்ட நல்லா மாட்ட போறேன். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. அச்சோ இங்க பாரு ஆபீஸ் சட்டடா. ஆஹா ஆஹா, அருமை அருமை. உங்களெல்லாம் யாரா பேனா கொண்டு போக சொல்றது ஆபீஸுக்கு? உன்னை யாரு துணி துவைக்கும் போது பொருள் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம அப்படியே எடுத்து உள்ள வீச சொன்னது? ஆபீஸ்னா பெண் எடுத்துட்டு தான் போவாங்க, கிச்சன்னா சமையல் கையில வச்சுட்டு தான் போவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கரை ஆகலாச்சு. இந்த 2 ட்ரெஸ்ல தான் கரையா இருக்கு. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு டாடி வந்து உங்களை செய்ய போறாரு பாருங்க. வந்து எப்படி கத்த போறாருன்னு பாருங்க. ஏதாவது வழி சொல்லுடா ப்ளீஸ். ஒரே ஒரு ஐடியா தான், ஓகேவா? அவரு வந்த உடனே சாஷ்டாங்கமா போய் அவர் காலில் விழுந்துருங்க. விழுந்து செல்லம்மா என்னை மன்னிச்சிரு செல்லம்மா அப்படின்னு கதறுங்க. அவருங்களை விட்டுருவார். இல்லையா, 2வது ஆப்ஷன், இந்த 2 துணியை தூக்கி போட்டா அவருக்கு தெரியாது, அவ்வளவுதான். இந்த இத்தனை துணி இருக்கும் போது அவர் இந்த 2 துணியை மட்டும் அவர் கவனிக்க மாட்டாரு. நான் சொல்ற ஐடியா ஏதாவது யோசிச்சுட்டே பண்ணுங்க, ஓகேவா? பாய். இல்ல, நான் ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறேன். அவர் கதவு திறந்த உடனே கால்ல துப்புக்கட்டேல விழுந்துடுறேன். வேற வழி இல்ல. எப்படி விழுறீங்கன்னு பாப்போம். வாங்க போவோம், பசிக்குது. Meanwhile, பக்கத்துல அருவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன்.